லைஃப் டைம் செட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ பொதுவாங்க ரிஷப ராசிங்க, ஒருத்தவங்க வந்து ரிஷப ராசியில் பிறந்திருக்காங்கங்க. ரிஷப ராசியில் பிறந்து அவங்களுக்கு கும்ப லக்னமாக வருதுங்க. கும்ப லக்னமாக வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், ரிஷப ராசியாக வருதுங்க, கும்ப லக்னமாகி லக்னத்துக்கு 6. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேங்களா, சந்திரன் சனி சேரத்தை பற்றி இப்போ சொல்லியிருந்தேன்னா அதனால் அவர் அந்த கேள்வியை கேட்டிருந்தார். லக்னாதிபதியாகி கும்ப லக்னத்துக்கு சனி லக்னாதிபதியாகி 6 வக்ரம் அடைஞ்சிருக்கதா சொல்கிறார் அவர். 4 சந்திரன் இருக்கார். இப்போ நான் அதனால் ரிஷப ராசியை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த கும்ப லக்னமாகி 4 சந்திரன் இருப்பது உச்சம் பெற்று நல்ல அமைப்புங்க. அது 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் 4 உச்சம் அடைஞ்சு சனி பார்க்காம, இவரும் சனியை பார்க்காம இருந்துட்டு ரொம்ப நல்ல அமைப்புங்க. சனியும் நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுவார். அதனால் சனி இந்த இடத்துல யாருங்க? லக்னாதிபதிங்க. கும்ப லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி. அப்படிங்கிறப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, சனி வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் வீட்டை பார்க்கக்கூடாது, அவர் வீட்டை அவர் பார்க்கக்கூடாது, லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் வீட்டை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அதே சமயம் எந்த வீடாக இருந்தாலும் சனி பார்க்குற வீடு கெடும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். இப்படி இருக்க அவங்க மறைந்து, நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, மறைந்து அவங்க யோகத்தை கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறதுல இந்த பாவ கிரகங்களுக்குன்னே ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதுலேயும் சனிக்கு ரொம்ப பார்க்கணும், அது கரெக்டான விஷயந்தான் அவர் கேட்டதும். அப்படி பார்க்கும்போது சனி இருக்கும் வீட்டதிபதி உச்சம். அதே சமயம் அவர் லக்னத்தை பார்க்கவில்லை, 12ஆம் வீட்டை பார்க்கிறார். எங்கே இருக்கும்போதுங்க? கும்ப லக்னத்துக்கு 6ஆமான கடகத்தில் இருக்கும்போது. 4 சந்திரன் திக்பலம் உச்சம். இது நல்ல அமைப்புங்க. அப்படிங்கிறப்ப இதில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நோய் வம்பு வழக்கு கடன்லாம் இருக்காது. இவங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம். அது அப்படியே மாறி நடக்கும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அதை கணக்கு போட்டு சொல்கிறேன் பாருங்கள். கும்ப லக்னமாகி 6 குடைவராக சந்திரன் வந்து அவரும் கெடக்கூடாது, அதையும் நம்ம பார்க்கணும்ல. லக்னாதிபதியும் கெடக்கூடாது, 6ஆம் அதிபதி கெடாமல் ஓரளவுக்கு இருக்கிறது நல்லது தானே. ஏன்னா சுபக்கிரமாக வேற போயிடுறாருங்க அவர். அப்படிங்கிறப்ப அவரும் நல்ல நிலைமையில் இருந்தால் தானங்க நம்மளுக்கு வந்து நல்ல பலன்கள் அமையும், அதையும் பார்க்கணும். அந்த மாதிரி கிரக அமைப்புகள் அமைகிறது ஒரு வகையான நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, கும்ப லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, சனி இந்த மாதிரி மறைகிறது நல்ல அமைப்புங்க. 12 கூட இருக்கலாங்க, லக்னத்தில் தாங்க இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், கும்ப லக்னம் கும்ப ராசி அந்த வீட்டை பற்றி பொதுவாக பார்க்கும்போது ஸ்திர லக்னமாக வந்து விடுங்க. ஸ்திர லக்னமாக வந்து சனி அந்த வீடை பொறுத்த மட்டும் ரொம்ப கெடுபலன்களை கொடுப்பார். அங்கே இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலேருந்து எந்த வீட்டை பார்த்தாலும் சரி, அவர் பயங்கர கெடுபலன்களை கொடுப்பார். மகரம் அப்படி கிடையாது அவருக்கு. மகரம் சரராசி. அதனால் அவருக்கு வந்து சனிக்கு அந்த வீடு வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வீடு. ஆனால் கும்பம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஸ்திர லக்னம் சனி வந்து கர்ண கொடூரமாக பார்க்கக்கூடிய வீடு வந்து கும்பந்தான். அந்த கும்பத்தில் இருக்கிறதும் தப்பு, கும்பத்தில் இருந்து வேறு வீட்டை பார்க்குறதும் தப்பு. அப்படி இருந்தால் அந்த கும்பத்தில் இருக்கிற குருவை, சனியை குரு ஏதோ ஒரு வகையில் என்று பார்த்துட்டா மட்டும்தான் அது நற்பலன்கள் கொஞ்சம் இருக்கும். அது ரொம்பன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இப்போ நம்ம சந்திரனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், 6 குடையவராகி 4 திக்பலம் அடைகிறது அப்படின்னு. அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்துக்குவாங்க, கும்ப லக்னங்க. கும்ப லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 குடையவர் சந்திரனுங்க. இந்த சந்திரன் 4ஆம் வீட்டில் உச்சம், ரிஷபத்தில் அவர் உச்சம், ரிஷப ராசி. இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியான லக்னாதிபதி 6இல் மறைவுங்க. 6இல் மறைந்து 6 8க்கா வரும்போது அவர் லக்னத்தை பார்க்க மாட்டார். சனி வந்து லக்னத்தை பார்க்க மாட்டார். அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. 6ஆம் வீட்டில் சனி இருப்பது ஒரு யோகா அமைப்பு தானுங்க. இருக்கலாங்க. ஏற்கனவே நீங்கள் தான் சொன்னீங்க சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு. இப்போ அங்கே இருக்கிறாருங்க, இப்போ இருக்கலாங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திரன் பலமாயிட்டார். எப்போவுமே ஒரு எந்த கிரகம் இருக்கோ அந்த வீட்டதிபதி பலம் ஆகணும். இங்கேருந்து பலமானால் என்னங்க ஆகும்? கெடுதல் தானங்க வரும். இங்கே இருக்கிறாருங்க சந்திரனும் சனி, கெட்டு போயிட்டாருங்களா? இதுக்காக தான் நான் இதை வேணான்னு சொன்னேன். நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. இங்கே உச்சம் அடைஞ்சிட்டா சந்திரன் சனியை பார்க்க மாட்டார், சனி சந்திரனை பார்க்க மாட்டார், அவ்வளோதான். அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேரும் வேறு இடங்களில் இருந்து நற்பலன்களை வழங்குவார்கள். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை இப்போ சரிங்க, இந்த 6 குடையவர் இங்கே உட்காந்துருக்காரு, அம்சமான அமைப்புங்க. இவர் மற்றவங்களுக்கு கணக்கு கொடுப்ப மாதிரி அமைப்பு. சனி இங்கே இருக்கிறனால தப்பே கிடையாது. 6ல் இருக்கிற வீட்டதிபதி ஸ்ட்ராங், அவரை பார்க்கல, நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்காது. சனி திசை வந்தாலும் நல்லா இருக்குங்க.
உடம்பு நல்ல ஆரோக்கியமாக அவங்களுக்கு இருக்குங்க. இது தாங்க இந்த சந்திரனுடைய பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது. எப்படி கும்ப லக்னத்துக்கு சந்திரன் எந்த நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்களாக அமையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது சனி பார்க்காததுனால அதே சமயம் அவர் உச்சமும் அடைகிறதுனால இப்போ நம்ம இந்த டாப்பிக்கை பற்றியே மறந்துடலாம். உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் கடன் தொந்தரவு வம்பு வழக்கில் வராது, அவ்வளோதான். அதுவும் இங்கே இருக்கிறது திக்பலம். நான் சொல்லேன் பார்த்தீங்களா, 4ஆம் வீட்டில் சந்திரன் திக்பலம். இந்த சந்திர திசையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும். சனி திசையும் நல்லாயிருக்கும். இதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சனி திசையும் நல்லாயிருக்கும். அதே சமயம் எங்கள் 6லேருந்து 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, எங்க நோய்ஸ்தான வீட்டை பார்க்குறாரு, கெடுபலன் இருக்காதுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அவர் சந்திரனை பார்க்கல, அவ்வளோதான். அதனால கெடுபலன்கள் இருக்காது, உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளே இருக்காது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வச்சு அடுத்த கணக்குகள் சொல்ல முடியும். பொதுவான கணக்குப்படி அவர் கேட்டதுக்கும் இந்த அமைப்பும் நல்லா வருங்கிறதுனால தான் நான் ஒரு வீடியோவாகவே போட்டேன். கும்ப லக்னமாகி இந்த சந்திரனும் சனியும் பார்த்து கொள்ளாமல் அவரவர் பலமாக இருந்துட்டாலே அந்த ஜாதகம் நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்காது, யோக ஜாதகமாக இருக்கும். மற்ற கிரகங்களை பொறுத்து திருமணம், குழந்தை, மற்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக மெயினாக இப்போ போட்டது. அதே சமயம் இவர் இந்த சனி கும்ப வீட்டையும் தொடர்பு கொள்ளவில்லை. லக்னம்னு சொல்கிறத விட இன்னொன்னையும் சொல்லணும், கும்ப வீடுன்னு சொல்லணும். இந்த கும்ப வீட்டையும் அவர் தொடர்பு கொள்ளணும். கும்ப வீடு அவருக்கே ஆகாத வீடு, அதனால தான் அதை திருப்பி திருப்பி சொல்கிறோம். அதனால் சிற வீடு, அதனால் இந்த வீட்டையும் பார்க்காது ஒரு நல்ல யோகா அமைப்பு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். லக்னாதிபதியே சனியாக வந்துட்டார் அப்படின்னா அவர் சோம்பேறியாவோ ஒரு எதுலேயுமே ஸ்டெப் எடுக்க முடியாமல் யோகம் இல்லாத ஆளாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது வந்துடக்கூடாது இல்லை. அப்படி இருக்க இந்த அமைப்பு கரெக்டுங்கிறது தான் இதில் வர்ற முக்கியமான பாயிண்ட். இதை பார்த்துக்கோங்க. மற்ற கிரகங்கள் அமைப்பு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறத இங்கே சொல்லுங்கள். அது எப்படி வருது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எப்போவுமே இருக்கும் வீட்டதிபதி மறைந்து உச்சமாகவோ இல்லை மறைந்து கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. உச்சமடைகிறது ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா பாருங்கள், சனி இருக்குது வீட்டதிபதி உச்சங்க அப்படிங்கிறப்ப சனியும் நல்லது தானங்க பண்ண போகிறாரு. இப்போ அதுதானே இதில் ப்ளஸ் பாயிண்ட். அதை தானே திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இவர் 1-12 குடையவராக வந்து விடுகிறார். அதை பார்க்கணும் நம்ம. 1-12 குடையவராக வந்து விடுகிறார். 6லேருந்து 12 பார்க்குறாருங்க. அதனால ஒரு பெரிய தப்பு இல்லைங்க. ஆனால் 1-12 குடையவராகி இவர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறத நான் சொல்ல வர்றது. இவரும் கிடக்கூடாது, இவர் 6ஆம் அதிபதியும் கிடக்கூடாது, கெட்டாமல் நல்ல இடத்துல இருக்கணும். அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்குதுங்க. அப்படி இல்லாமல் இங்கே வந்துட்டாருங்க சந்திரன். உங்களுக்கு இன்னொன்று புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சனி 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்தார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 6, 8, அதாவது 8, 6 அந்த கணக்கில் நான் சொல்ல வரல. 6ஆம் இடம் 8ஆம் இடம். 6ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் சந்திரன். இந்த சந்திரன் யாருங்க? 6 குடையவருங்க. அந்த 6 குடையவரை 6ஆம் வீட்டிலேருந்தே சனி 8ஆம் வீட்டில் இருக்கிற சனி சந்திரனை பார்க்குறாரு 3ஆம் இடம். இது ஆகாது. இதுதான் வித்தியாசம். ஆனாலும் 6 குடையவர் 8இல் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் அதெல்லாம் கொடுக்குனாலும் அதெல்லாம் பெருசாலாம் வேலை செய்யாதுங்க. ஏன் கேட்டிங்கன்னா இவர் சனி சந்திரனை பார்க்குறது உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுப்பார். சந்திர திசையில் சனி புத்தியோ, சனி திசையில் சந்திர புத்தியோ, சனி திசையோ சந்திர திசையோ வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான். அது வயதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 செயினில் ஒரு செயினில் நம்ம மாட்டிடுவோம். எப்படி இருந்தாலும் ஒன்று சந்திர திசையில் மாட்டிடுவோம், இல்லைனா சனி திசையில் மாட்டிடுவோம். அது 30-40 வயசில் வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய்களை தானே அது கொண்டு விடும். அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறது. அப்படி இல்லாமல் இதை மறந்துட்டு நம்ம பேச வந்த டாபிக் இப்படி மறைஞ்சிருக்கிறது நல்ல அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் மெயினாக நம்ம வந்து இந்த வீடியோவிலே போடுறது. 6 குடையவர் 9இல் இருப்பதை விட 4இல் உச்சமடைவது நல்லது. இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறது நல்லது. 9இல் இருக்கலாமா அப்படின்னா சுபக்கிரகம் தானனாலும் இந்த இடத்துக்கு அவர் 6 குடையவர், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. உடனே சுபக்கிரகம் தானங்க 9இல் இருக்கலாமேனாலும் இந்த இடத்துக்கு அவர் அங்கே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் ஸ்தான பலத்தை அடைகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். இதில் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். 7ஆம் அதிபதி இன்னொரு விஷயம், இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன்க, அவர் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். 7ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருந்தால் தான் திருமண அமைப்புகள் நல்லா அமையும். ஏன்னா அவர் பாபக்கிரகமாக வேறு வருகிறார், அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். பாபக்கிரகமாக வேறு வருகிறார், அதையும் நோட் பண்ணிக்கணும். அதை பார்த்து தான் நம்ம அடுத்த முடிவுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு நம்ம பார்க்க முடியும். ஓகே, தேங்க்ஸ்.